ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம். மராட்டி மொக்கு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா, முந்திரி இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஃபைன் போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது எல்லா பிரியாணிக்கும் சேர்த்துக்கலாம். இதோட அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே கசகசா வந்து அடுப்பு ஆஃப் பண்ண சேர்க்கணும், டீ வந்து கருகி போயிடும். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவு சீரக சம்பா சேர்த்துக்கிறேன். சீரக சம்பாவுக்கு வந்து 1க்கு 1 அளவு தண்ணி. அரிசி வந்து களைஞ்சிட்டு ஊறைங்க. ஊற வச்சுட்டு களைஞ்சிங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும், பிரியாணி டேஸ்ட்லாம் போயிடும். குக்கர் வந்து ரீஃபைண்ட் ஆயிலையும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதோட முந்திரி சேர்த்துக்கு பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். இதான் வந்து பிரியாணிக்கு கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போது. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம அரைச்சி சீக்ரெட் மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. 4 பச்சை ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். தக்காளி நிறையா போட்டிங்கன்னா தக்காளி சாதம் ஆயிரும். அவுத்து வச்ச முட்டையில் ஃபோக்லாங்க குத்துங்க. ஏன்னா வந்து அந்த மசாலா வந்து உள்ளுக்குள்ள இறங்கணும், அதுக்காக தான். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து முட்டையை வந்து வதக்கக்கூடாது. முட்டையை எடுத்து வச்சுருங்க, ஏன்னா உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான 1க்கு 1 அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பை போட்டுக்கோங்க. உப்பை போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் களைஞ்சி வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி சுண்டணும். நான் வந்து இன்றைக்கி தம் பிரியாணி தான் போட போகிறேன். எப்படின்னா தோசைக்கல்ல தான் போட போகிறேன். இந்த அரிசி வந்து தம் போடும்போது ஒரு 30 செகண்ட் மட்டும் தான் ஹையில் வைக்கணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணும். இப்போ வந்து நம்ம பாருங்கள், ஹீட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து அந்த வேக வச்ச அந்த முட்டையை அதில் போட்டுக்கோங்க. மூடி காற்று போகாமல் ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து சுட சுட சுவையான முட்டை பிரியாணி ரெடி. எப்படி டேஸ்ட்டு பாருங்கள்.